ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. அத்தியாயம் அருள் மின்னல். சுவாமி என்ற பெயர் சுப்பிரமணியத்துக்கே உரியது என்பதற்கு ஆதரவாக இன்னொரு விஷயமும் தோன்றுகிறது. திருப்பதியை சுப்பிரமணியரோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது உங்களுக்கு தெரிந்திருக்கும். வெங்கடரமண சுவாமியே சுப்பிரமணியர் தான் என்று நினைக்கிறவர்களும் உண்டு. வெங்கடரமண சுவாமி சகல தெய்வங்களாகவும் இருக்கிற பரமாத்மாவாக இருக்கிறார். அவரே பெருமாள், அவரே பரமேஸ்வரன். அதனால்தான் அங்கே பில்வ அர்ச்சனை நடக்கிறது. அவரே அம்பாள். இன்றைக்கும் சுக்கிரவாரத்தில்தான் அவருக்கு அபிஷேகம். புடவையைத்தான் உடுத்துகிறார்கள். எல்லா தெய்வமும் அவரே. அவரை சுப்பிரமணியராக சொல்பவர்கள் கூறும் காரணம் அவர் மலைமேல் இருக்கிறது தான். மலைமேல் பொதுவாக சுப்பிரமணியர் தான் கோயில் கொள்கிற வழக்கமாக இருக்கிறது என்கிறார்கள். வெங்கடரமணா என்று சொல்வதில்லை. ஹிந்திக்காரர்கள் அவரை என்னவென்று சொல்கிறார்கள்? பாலாஜி. பாலன், குமாரன் என்றால் சிவசக்திகளின் செல்ல குழந்தையான சுப்பிரமணிய சுவாமியைத்தான் குறிப்பிடும். குமாரதாரை என்றே திருப்பதியில் ஒரு தீர்த்தம் இருக்கிறது. இதோடு சேர்த்து திருப்பதியில் உள்ள திருக்குளத்தின் பெயர் சுவாமி புஷ்கரணி என்றிருப்பதை பார்த்தால் சுவாமியே குமாரன் தான் என்பதற்கு இன்னொரு சான்று கிடைக்கிற மாதிரி இருக்கிறது. திருப்பதி திருக்குளத்துக்கு சுவாமி புஷ்கரணி என்றே பெயர். சகல லோகத்தையும் ஜீவர்களையும் ஜடத்தையும் தன் சகல சொத்தாக ஸ்வம் கொண்டிருக்கிறவர் தான் சுவாமி. அந்த பெயர் ஏன் சுப்பிரமணியருக்கு விசேஷமாக வந்தது? அத்தனை பெருமை அவருக்கு ஏன் என்று பார்ப்போம். வேதத்தில் மின்னல் பளிச்சிடுகிறது. க்ஷணக்காலம்தான். அதற்குள் அது மகா ஜோதியை, மகா சக்தியை கொட்டிவிடுகிறது. எத்தனையோ பவர் ஹவுஸ்களில் ஜெனரேட் செய்ய முடியாத அளவுக்கு மின்சாரத்தை பாய்ச்சி விடுகிறது. இத்தனை சக்தி இப்போதுதான் மின்னலாக தோன்றினாலும் இதற்கு முன் அது இல்லாமல் இல்லை. இல்லாதது எப்படி தோன்ற முடியும்? சயின்டிஸ்டுகள் மின்சாரம் எப்போதும் எங்கேயும் நிறைந்திருக்கிறது என்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக தெரிவதில்லை. பின் எப்போது தெரிகிறது? நீராவி மேகமாக மாறி திரிகிற போது ஒன்றாக இருக்கிற மின்சாரம் சில பகுதிகளில் வல அம்சமாகவும் சில பகுதியில் இட அம்சமாகவும் பிரிந்து நிற்கிறது. பிற்பாடு மழை சமயத்தில் மேகங்களில் ஒருவிதமான நெரிசல் குமுறல் உண்டாகிற போது வல அம்சம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பகுதிகளும் இட அம்ச பகுதிகள் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பகுதிகளும் நெருங்குகிற போது இந்த அம்சங்கள் ஒன்றையொன்று சரையலென்று ஆகர்ஷித்துக் கொள்கின்றன. இப்படி அவை தாவி கலக்கும் போதுதான் எங்கும் நிறைந்திருக்கிற மின்சாரம் நமக்கு தெரிகிற மாதிரி இத்தனை சக்தியுடன் மின்னலாக வெளிப்பட்டு தெரிகிறது. எங்கும் ஒன்றாக உள்ளபோது இருப்பதே தெரியாமல் இருந்த மின்சாரம் இரண்டாக பிரிந்து பிறகு மறுபடி ஒன்றாக சேருகிற போது பெரிதாக ஜுவலிக்கிறது, ஒலிக்கிறது, இடியாக மின்சக்தியை வாரி கொட்டுகிறது. இது ஜடசக்தியான மின்சாரம். இந்த ஜடசக்திக்கு ஆதாரம் இதை பிறப்பித்த சிற்சக்தி, ஞானசக்தி, அறிவு சக்தி. இந்த சக்தியை அறிந்து கொள்ளாமலே எங்கேயும் பரம்பொருளாக அது முதலில் தன் சக்தியை அறிந்து கொள்ளாமலேயே முதலில் இருக்கிறது. அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவாக பிரிகிறது. அதைத்தான் சிவன் சக்தி என்கிறோம். தமிழில் வலது இடது என்கிறோம். ஏனென்றால் இது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ஈஸ்வரன் வலப்பக்கமும் அம்பாள் இடப்பக்கமும் இருப்பதுதான் அர்த்தநாரீஸ்வர கோலம். அம்பாளுக்கு பதில் அதே இடத்தில், அதாவது இடப்புறத்தில் விஷ்ணு இருந்து விட்டால் அதுவே சங்கரநாராயணர். இரண்டாக பிரிந்தால் போதாது, மேகங்கள் உண்டானால் போதாது, மின்னலாக வாழ்விக்கிற சக்தி ஏற்பட வேண்டும். ஒன்றாக இருந்த பிரம்மம் தன்னை அறிந்து சிவசக்திகளாக பிரிந்து பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி விட்டால் போதாது, பிரபஞ்சத்துக்கு எந்நாளும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பதாக ஒரு மின்னல் சக்தி பிறக்க வேண்டும். இதற்காகத்தான் இரண்டாக பிரிந்த வல அம்ச சிவனும் இட அம்ச சக்தியும் மறுபடி ஒன்றாக சேர்ந்து மின்னல் போல சக்தி வேலாயுதத்தை பிடித்திருக்கிற மாதிரி சுப்பிரமணிய ஜோதியை ஆவிர்பவிக்க செய்தார்கள். பிரம்மத்தன்மையானது லோகானுகிரகத்துக்கெனவே ஒரு மூர்த்தியாகிற போது சுப்பிரமணியம் என சிறப்பு பெறுகிறது. சு என்றால் நல்லது, சிரேஷ்டமானது என்ற அர்த்தம். வெறும் பிரம்மம் அனுகிரக சுப்பிரமணியமாவதால் சுவாமி என்ற டைட்டில் கிடக்கும்படியான பெருமையை பெறுகிறது. இந்த ஜோதி உண்டாவதற்கே மூலசக்தியான சிவசக்தி பிரிந்தது. அப்புறம் பெரிய ஆகர்ஷண வேகத்தோடு சேருவதற்காகத்தான்.
சேர்ந்தது இப்படி லோகங்களுக்கெல்லாம் கிருபை செய்கிற மகாசக்திமானான ஒரு ஜோதி குமாரன் உண்டாவதற்காகத்தான். மேகத்தில் நாம் பார்க்கிற மின்னல் ஜோதி வெளியிருட்டை மாத்திரம் சிறிது காலத்திற்கு நீக்குகிறது. சுப்பிரமணியமோ அருள் ஒளி அருட்பெரும் ஜோதி. அது வெளியிருட்டு உள்ளிருட்டு இரண்டையும் சாஸ்வதமாக நீக்குவது. மின்சாரம் ஒருத்தரை இழுத்து கொண்டால் எவராலும் எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாது. எலக்ட்ரோக்யூட்டானால் மரணம்தான். இந்த அருள் மின்சாரம் இழுத்து கொண்டாலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் இது அந்த ஜோதி ஸ்வரூபமாகவே நம்மையமாக்கி அமரமாகச் செய்துவிடும். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் இந்த பெரிய அனுபவத்தையே சொல்கிறார். ஒன்று இரண்டாக பிரிந்து மறுபடி ஒன்றாய் சேர்ந்த பின் பலவாக நினைக்கிற நம்மையும் இழுத்து கடைசியில் அந்த ஒன்றாகவே ஆக்குகிறது. இத்துடன் அருள் மின்னல் என்கிற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.